பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் ராஜியும் எப்படியாவது அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளை சதீஷ்கிட்ட அரசி படிப்பு விஷயமா பேசணும், அவங்க மறுபடியும் காலேஜில் போய் படிப்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சா அங்கே மாப்பிள்ளை தான் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு கோயிலுக்கு. அதனால் எதுவுமே பேச முடியாமல் இருக்கிறாங்க மீனா. இன்னொரு பக்கம் அத்தை இங்கே சம்மந்தியை பார்த்துட்டா எதுக்காக வந்தாங்க அப்படின்னு தெரிய வந்துருமே அப்படின்னு மீனா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி எப்படியாவது அத்தையை கோயிலுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும், இங்கே மாப்பிள்ளையோட அம்மாவும் வந்திருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரியக்கூடாது, அப்புறம் நாங்கள் 2 பேரும் எதுக்காக இங்கே வந்தோன்னு தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும்னு பயந்துட்டு இருக்கும்போது கோயிலில் வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே சதீஷும் அவங்களோட அம்மாவும் வெளியில் வர இங்கே கோமதியை பார்த்துடுறாங்க. சம்மந்தி நீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாம் என்ன நாங்கள் வரதை உங்கள் மருமக மீனா எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது இங்கே மீனா ஏதோ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்ததுன்னு பேச போனால் இவங்க கூட மீனா வரானா என்ன விஷயம்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே கோமதியும் ராஜியை பார்க்குறாங்க. இங்கே உடனே மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, மீனா தான் நேற்று ஃபோன் பண்ணி என் பையனை இந்த கோயிலுக்கு வர சொன்னா, நானும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கூட வந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் தான் மாப்பிள்ளையை வர வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை, கல்யாணத்தை நல்லா ஆடம்பரமாக இங்கே நம்ம அரசிக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், அதனால தான் அதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக வர வச்சேன், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது கோமதிக்கு இங்கே இந்த அரசி தான் நம்ம பேச்சை கேட்காம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளோ அப்படின்னு நான் பயந்துட்டுருக்கேன். ஆனால் அந்த மீனா யாருக்கும் தெரியாமல் மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு கோயிலுக்கு வர வச்சுருக்கானா, அப்போ ராஜையும் மீனாவும் திட்டம் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம சம்மந்திக்கிட்ட பேசி அவங்கள இங்கேருந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு மீனா ராஜுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கோமதிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே இங்கே மாப்பிள்ளை பேசுகிறாரு, சரி எனக்கும் நிறைய வேலை இருக்குது, கிளம்பலாமாம்மா, அதான் மீனா சொன்னதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளையோட அம்மாவும், சரி கோமதி கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது, சரி எல்லாத்தையும் நான் பாண்டியன்கிட்ட பேசிக்கிறேன், எனக்கும் வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க. கோயிலேருந்து அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் கிளம்புன உடனே கோமதி ரொம்ப கோவமாக மீனா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன மீனா செஞ்சு வச்சுருக்க, எதுக்காக மாப்பிள்ளையை இங்கே வர வச்ச, அப்போ ராஜி நீ 2 பேரும் திட்டம் போட்டு தான் மாப்பிள்ளையை வர வச்சுருக்கீங்க அப்படி தானே, என்ன தான் உங்கள் திட்டம், அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு பார்க்குறீங்களா, இல்லை அரசிக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அரசி உங்கள் 2 பேர் மேலேயும் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கா, அண்ணின்னு பாசமாக உங்களை கூப்பிடுவாளே, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் வந்ததை பார்த்த உடனே நீ ஏதோ மாப்பிள்ளைக்கிட்ட வேறு ஏதோ பேசி சமாளிச்சிருக்க அப்படி தானே மீனா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை அப்படிலாம் இல்லைத்த, நாங்கள் அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டுவோமா இல்லை நிப்பாட்டணும்னு நினைப்போமா, நீங்களும் மாமாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாத, அரசியோட படிப்பு கூட முக்கியம் இல்லைன்னு படிப்பை விட்டுட்டு இப்போ கல்யாண ஏற்பாடை செய்கிறீங்கன்னா அந்த குமாரால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தானே, அப்படி இருக்கும்போது நான் எந்த தப்பான திட்டமும் போடலத்த, பெருசாக நான் திட்டம் போடலை, அரசியோட படிப்புக்காக தான், படிப்பை பற்றி மாப்பிள்ளைக்கிட்ட பேசலாமேன்னு வந்தேன், படிப்பு முக்கியம் இல்லத்த, அரசி வேலை பார்த்தா உங்களுக்கும் பெருமையாக இருக்கும், மாப்பிள்ளைக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு பேசின உடனே இங்கே கோமதிக்கு ரொம்ப கோவமாக, அரசி என்னோட பொண்ணு, அவள் மேலே எனக்கு இருக்கிற அக்கறையை விட உங்கள் 2 பேர்த்துக்கும் அக்கறை ரொம்ப அதிகமாக இருக்கோ, நீங்கள் எதுக்கு அரசியை பற்றி யோசிக்கணும், உன் மாமனாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா மீனா ராஜி என்ன நடக்கும்னு தெரியும்ல, நான் இதை சும்மா விட மாட்டேன், அரசியோட கல்யாணத்தில் உங்களால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தோம் நான் அப்படியே அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது, முதல்ல கிளம்புங்க, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ராஜியும், நாங்கள் நல்லதாக தான் யோசித்தோம், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அத்தை, மீனா அக்கா படித்து வேலைக்கு போகிறாங்க, நானும் படித்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போவேன், அப்போ என்னாலையும் இங்கே கதிர்க்கு உதவி செய்ய முடியும், நாங்களும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும், இப்போ படிச்சுட்ருக்க இங்கே அரசி தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டு திருந்தி அவள் பாட்டுக்கு படிக்கிறா, ஆனால் நீங்கள் அவள் மேலே சந்தேகப்பட்டு புரிஞ்சிக்காமல் கல்யாண ஏற்பாடை செஞ்சீங்க, அதெல்லாம் சரிதான், ஆனால் மாப்பிள்ளையாவது அரசியை படிக்க வைக்கணும், அரசி வேலைக்கு போகணும்னு நாங்கள் நினச்சதில் என்னத்த தப்பு இருக்குது, இப்படி கோவப்பட்டு மாமா கிட்ட சொன்னால் மட்டும் மாமா என்ன புரிஞ்சுக்கவா போகிறாங்க, என்னையும் மீனாக்காவையும் நிற்க வச்சு திட்டுவாங்க, அவ்வளவுதான் நடக்கும், அத்தை பிரச்சனையை பெருசாக்காதீங்க, நாங்கள் செஞ்சது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க அத்தை, அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினச்சோம், அவள் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் நீங்களே புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படி அத்தைன்னு கேட்க, போதும் நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் எடுக்கிற முடிவு தான்,
அது மட்டும் இல்லை, முதல்ல கிளம்பி வாங்க. நான் உங்கள் மாமா கிட்ட இதை பற்றி சொல்கிறேன். அவரே ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும். மீனா, நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை. நீ தான் இவங்க கிட்டலாம் சொல்லி இப்படி மனசை மாற்றி அதுவும் மாப்பிள்ளையை வேற பேச வர வச்சிருக்கல. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து கோமதி. கோமதி ரொம்ப கோவமாக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே மீனாவும், என்ன ராஜி அத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, அக்கா நாம் மாப்பிள்ளையை வர வச்சிருக்க கூடாதுக்கா. அப்படியே வர வச்சாலும் மாப்பிள்ளை பார்த்தீங்களா அவங்க அம்மாவை வேற கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவர்கிட்ட அரசியை பற்றி பேசினா கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக மாப்பிள்ளை எடுக்க மாட்டார். நாம் பேசின எல்லாத்தையும் அவங்க வீட்லேயும் சொல்வார், பாண்டியன் மாமாக்கிட்டேயும் சொல்லி நம்மளை மாட்டி விட்டுருவாருக்கா. நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். இப்போ அத்தை வேற கோவமாக கிளம்பி போயிருக்காங்க. வீட்டில் என்ன பிரச்சனை நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு மீனாவும் ராஜியும் ரொம்ப பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாண்டியன் கடையில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வராரு. அந்த சமயம் மீனா ராஜி 2 பேரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. மாமா வேற வந்துட்டாரு, இனி என்ன நடக்க போதோ தெரியலன்னு. உடனே செந்தில் மீனா கிட்ட என்னாச்சு மீனான்னு கேட்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இங்கே தங்கமயிலும் திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி நாம தாங்க ஏமாந்து போயிருக்கோம். நம்ம மருமகளாலேயே அரசியோட கல்யாணம் நின்றுமோன்னு பயப்படுற ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்படிப்பட்ட வேலையை மீனாவும் ராஜையும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க, இதை கேட்டுட்டு பாண்டியனும், என்ன சொல்கிற? அப்படி மீனாவும் ராஜும் என்ன செஞ்சாங்க? அவங்க எதுக்கு அரசியோட கல்யாணத்தை இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்க, இன்னைக்கு மாப்பிள்ளைய கோயிலுக்கு வர வச்சுருக்காங்க. அப்படி என்ன பேசணும்னு நினச்சாங்களோ தெரியல. ஒருவேளை அரசி குமார விரும்பின விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சாங்களான்னு கூட தெரியலங்க. நீங்களே என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப கோவமா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, நாமளும் அரசியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு இங்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தா மீனா எதுக்காக நம்ம யாரையும் கேட்காம மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்கா? இதெல்லாம் சரியில்லையே. மீனா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட ராஜும் வந்து நிற்கிறாங்க. என்னப்பா ராஜி, நீங்கள் 2 பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க, குடும்ப நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். எதுக்குமா நீங்கள் மாப்பிள்ளையை வர வச்சிங்க? அதுவும் யாருக்கும் தெரியாமல் எங்ககிட்ட இதை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு கேட்க, இங்கே மீனா வந்து ராஜியை பார்க்குறாங்க. உடனே ராஜியும், இல்லை மாமா, நாங்கள் தப்பாக ஒன்றும் நினைக்கல, பெருசாக திட்டம் போட்டதாக அத்தை நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, அரசிக்காக தான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா அரசிக்காக நல்லது செஞ்சிட்டீங்க? பெருசா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா? இல்லை அரசியை பற்றின எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்க, உடனே பழனியும், என்ன மச்சான், மீனாவை பற்றியும் ராஜியை பற்றியும் உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மருமக 2 பேரும் அவங்க இப்படிலாம் நினைப்பாங்களா? புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மச்சான். நீங்கள் என்னவோ என்ன ஏதுனே தெரியாமல் அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு இப்படி பேசினா எப்படி? நம்ம வீட்டில் உள்ள 3 மருமகளும் நாம் நினச்சதை விட ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அவங்களால நல்லது மட்டும்தான் செய்ய முடியும். எந்த தப்பான விஷயத்தையும் கண்டிப்பாக மீனா ராஜி தங்கமயில்னு அவங்க செய்யவே மாட்டாங்க மச்சான்னு சப்போர்ட் பண்ணி பேச, உடனே சுகன்யா பழனியை பார்த்து முறைக்கிறாங்க. ஆமாம், மற்றவங்களுக்குன்னா சப்போர்ட் பண்ணுவீங்க, இதே என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க, புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க. இங்கே உடனே பாண்டியன் கேட்குறாரு, மீனா இப்போயாவது உண்மையை சொல்லு, எதுக்காக மாப்பிள்ளைய வர வச்சிங்க அப்படின்னு சொல்ல, மாமா நான் வந்து திட்டம்லாம் போடலை, இங்கே அரசியோட படிப்பை பற்றி யோசிக்காமல் நீங்கள் கல்யாண ஏற்பாடை செஞ்சீங்க. ஆனால் நான் இங்கே அரசி படிக்கணும், அவள் படிப்பு மூலமாக அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் எல்லாரும் அரசியை மதிப்பாங்கன்னு நினச்சி தான் இப்படி வந்து அரசியோட படிப்பை பற்றியும் மாப்பிள்ளை கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்மளால் படிக்க வைக்க முடியலனாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது மாப்பிள்ளை அரசியை படிக்க வச்சா நல்லா இருக்குமே நினச்சி தான் யாருக்கும் தெரியாமல் இதை மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எப்படியாவது அரசியை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் மாமா. நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே செய்யலை மாமான்னு இங்கே மீனா கண்கலங்கி பேச, போதும்பா மீனா, நீ என்னப்பா படித்த திமிர்லையும் சம்பாதிக்கிற திமிர்லையும் என் பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்க? நீ யாருப்பா முதல்ல? நீ ஏன் ஒரு முடிவெடுத்து மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு? என் அக்கா பையன்கிட்ட என்ன பேசணும், இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு வீட்டில் பெரியவங்க நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? இப்படியே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதையாவது செஞ்சிட்டு இருந்தா நீங்கள் இப்படி செய்கிறவங்க யாரும் இந்த வீட்டிலையே இருக்க வேண்டாம். அதுவும் மீனா, நீ தான் தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க. வீட்டில் அத்தனை மருமக இருந்தாலும் நீ தான் இந்த திட்டத்தையே போட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அரசி படித்தா உனக்கு என்ன, படிக்கலைன்னா உனக்கு என்ன? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் அரசியை பற்றி எதுவும் என் அக்கா கிட்ட கூட சொல்லாமல் இந்த கல்யாண ஏற்பாடை நான் செஞ்சிட்ருக்கேன். நீ என்னடானா மாப்பிள்ளை கிட்ட அரசியை பற்றி உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவ போலையே. இதுக்காக தான் 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசி பெருசாக திட்டம்லாம் போட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பதில் பேசாமல் நாம் நல்லது செய்யணும்னு நினச்சோம், மாமா புரிஞ்சிக்காம என்னென்னவோல பேசிட்டாருன்னு மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க.
உடனே கோமதியும் அப்படிதாங்க, நாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கோம்ல, அதெல்லாம் இந்த வீட்டு மருமக 3 பேருக்கும் பிடிக்கல போல, பிடிக்காம தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கங்க. நல்ல வேலை மீனா கூடயும் ராஜி கூடயும் இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேன். அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளை கிட்ட என்னென்னமோ பேசி இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டினாலும் நிப்பாட்டியிருப்பா இந்த மீனாவும் ராஜியும். இனி இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாதுங்க. அரசிக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது, இவங்க யாருங்க முடிவெடுக்கிறதுக்குன்னு கோமதியும் இங்கே பாண்டியனும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்க ராஜி அழுதுட்ருக்க மீனாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செந்திலால் தாங்கலை. மீனா இந்த வீட்டுக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நல்லதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கா மீனா. ஆனால் என் அப்பா அம்மா கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாங்க. இனியும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. அப்படி என்ன பெருசாக மீனா தப்பு செஞ்சுட்டா அப்படி நினச்ச செந்திலும் மீனா கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ ஏன் மீனா அழுகிற? உன் அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ நல்லது தான் செய்கிற அப்படின்றத கூட புரிஞ்சுக்காம உன்னை திட்டுறவங்க முன்னாடி நீ அழுகக்கூடாது மீனா. உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ல. ஆமாம் ஆமாம், மீனா நல்லது செஞ்சுட்டா பெருசா. இங்கே மீனாவாலையும் ராஜியாலையும் அரசியோட கல்யாணமே நின்றுக்கும் போலையே. இதெல்லாம் மீனாக்கு தேவையா? ஏன்பா மீனா, நீ உன் வேலையை பார்க்காம இதெல்லாம் ஏன்பா செய்கிறன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு சுகன்யாவும் மருமகளாக வந்திருக்காளே, அவள் வேலையை மட்டும்தானே பார்க்குறா. அவளால் ஏதாவது பிரச்சனை வருதா? வீட்டில் உள்ள யாரையும் மதிக்கிறதும் இல்லை. சுகன்யாவை தேவையில்லாமல் பேசி திட்ட வேண்டியது. இதில் இங்கே அரசிக்கு நல்லது செய்ய போகிறாளாமா இந்த மீனா. இதெல்லாம் சரியில்லைப்பா மீனா, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல. உடனே செந்திலும், ரொம்ப நல்லதுப்பா, என்னைக்கு நானும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு சந்தோஷம். மீனா அப்படி பெருசாக என்ன தப்பு செஞ்சுட்டா? அதுவும் மீனாவை அந்த சுகன்யா கூட வேற பேசுகிறீங்க. இங்கே வீட்டில் யார் நல்லவங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியலல்ல? அரசிக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், ஆனால் அரசியோட படிப்பும் முக்கியம், படித்து முடிச்சுட்டு அரசி வேலைக்கு போகணும் அப்படின்னு அம்மாவோட இடத்துல இருந்து இங்கே மீனா யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் தான் மாப்பிள்ளைக்கிட்டையும் மாப்பிள்ளையோட அம்மா கிட்டையும் உண்மையெல்லாம் மறைச்சிங்க. அதெல்லாம் சரிதான், இங்கே அரசிக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நீங்கள் ஏற்பாடு பண்ணது எதையும் நாங்கள் சொல்லலை. ஆனால் படிப்பும் முக்கியம் தானே. படித்ததுனால தானே மீனா கை நிறைய சம்பாதிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இப்படி நம்ம காலேஜுக்கு போகாமல் படிக்கவும் முடியலையேன்னு இங்கே அரசி அழுது என்னப்பா பிரயோஜனம் இருக்குது? நல்லதை மட்டும்தான்ப்பா மீனா இந்த வீட்டுக்காக நினைப்பா. ஆனால் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ பேசிகிட்ருக்கீங்க. நானும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். அதுவும் சுகன்யாவை நல்லபடியாக பேசிட்டு மீனாவை திட்டுறீங்க. சுகன்யா இப்போ இந்த வீட்டுக்கு வந்தவங்க, ஆனால் இந்த வீட்டுக்கு பெருசாக அவங்க நல்லது செய்யவும் இல்லை. அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறது மீனா இல்லை, அரசி குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெருசாக திட்டம் போடுறது இந்த சுகன்யா தான். ஆனால் சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தப்பு செய்யாத மீனாவை திட்டுறீங்க. என்னப்பா இது நியாயம்? அன்னைக்கும் இப்படி தான் நடந்தது. என்னன்னு சரியாக விசாரிக்காமல் புரியாமல் மீனாவை தான் திட்டினீங்க. அப்பையும் சுகன்யா பக்கம்தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி பேசுனீங்க. அதுக்கும் மீனா பதில் பேசாமல் மன்னிப்பு கேட்டுட்டு அவள் வேலையை பார்த்துட்டு போயிட்டா. அதுக்கு தான் மீனா சொன்னேன், அந்த குமார் அரசியை பார்க்க வந்ததுக்கு காரணமே இந்த சுகன்யாதான்ற உண்மையை சொல்லிடுன்னு. வீட்டில் நம்புறவங்க நம்பட்டும், நம்பலைன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும். ஆனால் இப்போ பார்த்தியா, எதுக்குனாலும் ஒன்றை எங்கள் அப்பா குறை பேசி திட்டுறதை என்னால் என்றைக்கும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அரசியும், ஆமாப்பா, நீங்கள் மீனா அண்ணியவும் ராஜி அண்ணியவும் தப்பாக நினைக்காதீங்க. அவங்க என்னோட வாழ்க்கைக்காக தான், என்னுடைய படிப்புக்காக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்க. மாப்பிள்ளைக்கிட்ட என்னை பற்றியோ இல்லை நான் குமாரை விரும்பினதை பற்றியோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு மீனா அண்ணி நினைக்கவே இல்லை. மாப்பிள்ளைக்கிட்ட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னை படிக்க வைக்கணுன்ற விஷயத்த கேட்குறதுக்காக தான் அவங்க போயிருந்தாங்க. ஏன்பா இவங்கள தப்பாக பேசுகிறீங்க? நீங்கள் எப்படி நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாக என் மேலே பாசம் வச்சுருக்காங்க மீனா அண்ணியும் ராஜி அண்ணியும். அவங்கள தப்பாக பேசாதீங்கப்பா, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. உண்மையாகவே செந்திலனை சொன்ன மாதிரி தப்பு செஞ்சது எல்லாமே சுகன்யா அத்தை தான். ஏன்னு நானே தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் காலேஜுக்கு போனப்போ குமார் என்னை பார்க்க வந்ததுக்கு காரணம் சுகன்யா அத்தை. இப்போ வரைக்கும் சுகன்யா அத்தை கிட்ட பேசவே பயமாக இருக்கு. ஏன்னா நானும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுகன்யா அத்தை ஆசைப்படுறாங்க. குமாரை பற்றி நீங்கள் எல்லாரும் எவ்வளவோ சொல்லியும் நான் இப்போ குமாரை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. என் வாழ்க்கையில் என் அம்மா அப்பா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் சரி அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னை பார்க்குறப்பெல்லாம் யாரும் இல்லாதப்ப என்கிட்ட குமாரை ரொம்ப நல்ல விதமாக சொல்லி, நீ வேணும்னா குமாரை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு என்ன வேணும்னாலும் உதவி செய்கிறேன். நீ இப்போ இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் வெளியூருக்கு போயிடுவேன், உன் அப்பா அம்மாவை பார்க்க முடியாது, நீ நினச்சப்பெல்லாம் உன் வீட்டுக்கு வர முடியாது. அதே நீ குமாரை கல்யாணம் பண்ணால் பக்கத்துலேயே இருந்து உன் அப்பா அம்மாவை பார்க்கலாம், வீட்டுக்கு வரலாம் இப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்கப்பா. ஆனால் சுகன்யாத்தையை பற்றி புரிஞ்சுக்காம அவங்கள புகழ்ந்து பேசி தப்பே செய்யாத மீனா அண்ணியை போய் திட்டுறீங்களே. அப்புறம்
செந்திலண்ணனுக்கு கோபம் வரதானே செய்யும். அன்னைக்கு காலேஜுக்கு குமார் வந்ததுக்கு காரணம் இங்கே சுகன்யா அத்தை தான். இதை பற்றி தான் பழனி மாமாவும் கண்டிப்பாக இங்கே சுகன்யா அத்தை கிட்ட கேட்டிருப்பாங்க. வந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு பழனி மாமாவை பற்றி சுகன்யா அத்தை தப்பாக பேசியிருக்காங்க. அன்னைக்கும் பழனி மாமாவை தானே திட்டினீங்க, இன்றைக்கும் இப்படி தான் புரிஞ்சிக்காம என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிக்காம மற்றவங்கள திட்டுறீங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சுகன்யா அத்தை மட்டும்தான். சுகன்யாவும் குமாரோட அப்பான்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்னிங்க 3 பேரும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றியும் அம்மாவை பற்றியும் என்கிட்ட நல்ல விதமாக சொல்லுவாங்க. மறுபடியும் எந்த தப்பும் செஞ்சிடாத, அந்த குமார் நல்லவனே இல்லை, உங்கள் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழணும், ஆனால் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது உன்னுடைய படிப்பு தான், நீ படித்து முன்னேறணும் அப்படின்னு எனக்கு நல்லதாக தான்ப்பா அன்னிங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்ப்பா இப்படி மீனா அண்ணியவும் ராஜி அண்ணியவும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு திட்டுறீங்க அப்படின்னு செந்தில் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்த உடனே யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் தப்பு செய்கிறாங்க அப்படின்றத அரசி ரொம்ப தெளிவாக இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் புரிய வைக்கிறாங்க. அப்போ தான் உடனே பழனி சொல்கிறாரு, ஆமாம் மச்சான், என்னை நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அன்னைக்கு மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. மீனா அன்னைக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் உங்கள் 2 பேரால் தான். அவ்வளோ மரியாதை வச்சுருக்கா மீனா. ஆனால் மீனாவை பற்றி ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க? அன்னைக்கு காலேஜுக்கு குமார் வந்ததுக்கு காரணமே இந்த சுகன்யா தான். சுகன்யாவை பற்றின எல்லா உண்மையும் மீனாவுக்கும் செந்திலுக்கும் தெரிய வந்த உடனே வீட்டில் அவங்க 2 பேரும் சுகன்யாவை பற்றி சொல்லிடக்கூடாதுன்னு சுகன்யா முன்னாடியே வந்து மீனாவை பற்றி தப்பாக பேசி மீனா என்னை திட்டி அவமானப்படுத்திட்டான்னு அழுது எல்லாரும் முன்னாடியும் நடித்து ஏமாத்தினா இந்த சுகன்யா. அந்த விஷயம் செந்தில் மூலமாகவும் மீனா மூலமாகவும் எனக்கு தெரிய வந்த உடனே நீ எதுக்காக இப்படி செய்கிற, என் மச்சான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அரசியோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் நீ உங்கள் அக்கா பையன் குமாருக்குள்ள சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. குமாராலேயோ இல்லை என் அண்ணன் சக்திவேலாலேயோ உன்னாலேயோ இந்த வீட்டில் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிற, வீட்டில் உள்ளவங்கள நடித்து ஏமாத்திட்டுருக்க, இந்த உண்மை எல்லாத்தையும் என் மச்சாங்கிட்டையும் அக்கா கிட்டேயும் சொல்லிடுவேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சுகன்யா உடனே என்னால் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உங்கள் எல்லாரையும் அழுது வர வச்சு என் மேலேயே பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி என்னை தலகுனிய வச்சிட்டா. இதுதான் அன்னைக்கு நடந்தது. ஆனால் என்ன ஏதுன்னு என்கிட்ட கூட நீங்கள் யாரும் கேட்கல. சுகன்யா சொல்கிறத மட்டுமே நம்பி ஏமாந்து போய் இருக்கிறீங்க மச்சான். சுகன்யா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. அவள் திமிரில் பணம் தான் முக்கியம்னு வீட்டில் உள்ளவங்கள மதிக்காமல் இருக்கிறவ. அதனால தான் என்கிட்ட அவ்வளோ கோவமாக கொஞ்சம் கூட மரியாதை தராமல் நடந்துப்பா. ஏன் வீட்டுக்காரருன்ற மரியாதை தந்ததே கிடையாது இந்த சுகன்யா. ஆனால் உங்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் வாங்கிறதுக்காக நடித்து ஏமாத்திட்டுருக்கா. இதுதான் உண்மை. செந்திலும் மீனாவும் சொல்கிறது எல்லாமே உண்மை. இந்த சுகன்யா கூட சுகன்யாவை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் தான் ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், தேவையில்லாமல் அனுபவிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுவீங்கள்ல மச்சான். அதனால தான் இத்தனை நாள் நான் சொல்லலை. அதனால் மீனாவையோ ராஜியவோ திட்டாதீங்க. அவங்க அரசியோட படிப்பை பற்றி யோசிச்சிருக்காங்க. அதனால தான் மாப்பிள்ளைகிட்ட பேசணும்னு நினச்சிருக்காங்க. தப்பு செஞ்சவங்களெல்லாம் விட்டுட்டு தப்பு செய்யாத உங்கள் மருமகளை இப்படி சந்தேகப்பட்டு திட்டினா எப்படி மச்சான்னு இங்கே சுகன்யாவை பற்றின உண்மையை பழனி மட்டும் இல்லாமல் செந்திலும் அரசியும் ரொம்ப தெளிவாக புரிய வைக்க இதெல்லாம் கேட்டு கோமதி இங்கே பாண்டியன்னு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு புரியுது, நம்ம அரசியோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு குமார் மூலமாக பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறது இந்த சுகன்யா தான். ஆனால் சுகன்யா ரொம்ப நல்ல மருமகன்னு நம்பி இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோமே, ஆனால் நம்ம பொண்ணு அரசியோட வாழ்க்கையில் படிப்பும் முக்கியம் வேலையும் முக்கியன்றதுக்காக நம்ம மருமகள்க ஒன்று சேர்ந்து மாப்பிள்ளைகிட்ட பேசணும்னு நினச்சதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இவங்க மாப்பிள்ளைகிட்ட வந்து பேசியிருக்காங்களோ அப்படின்னு நினச்சி நான் சந்தேகப்பட்டு இப்படி திட்டேனே அப்படின்னு கண் கலங்கி பதில் பேசாமல் நிற்கிற இங்கே பாண்டியன் வந்து சுகன்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே கோமதியும், சுகன்யா என்னது இது, பழனி என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கான், அப்போ என் தம்பி பழனியை நீ மதிக்கவே மாட்டியா? உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு அவன் நினைக்கிற மாதிரி செஞ்சுருக்க. அது மட்டும் இல்லை, அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறியா? அப்போ இத்தனை நாள் ரொம்ப நல்லவ மாதிரி எங்ககிட்ட நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கோமதி ரொம்ப கோபமாக பேச உடனே பழனியும், சொல்லவே ஒரு மாதிரி இருக்குக்கா, மீனா கிட்ட நான் பேசுகிறத கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படுறா இந்த சுகன்யா. இதெல்லாம் வெளியில் சொன்னால் நான் தானக்கா அவமானப்பட்டு நிற்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த சுகன்யா என்னுடைய மனைவி ஆயிட்டான்றதுக்காக பொறுமையாக நானும் அமைதியாகவே இருக்கேன்னு கண் கலங்கிக்கிட்டே பழனி பேச கோவமாக இருந்த கோமதி சுகன்யா கிட்ட வேறு எதுவுமே கேட்காம பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இங்கே உடனே பாண்டியன் ராஜுக்கிட்டையும் இங்கே வந்து மீனா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்பா மீனா,
நீ எது செய்கிறதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு செய்ப்பா. அரசி படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும். நானே அரசியோட படிப்பை பற்றி என் அக்கா கிட்டேயும் மாப்பிள்ளைகிட்டையும் பேசி புரிய வச்சு அரசியை நான் படிக்க வைக்க சொல்கிறேன். அதுக்குன்னு நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட முதல்ல சொல்லுங்கள். அது சரியா செய்யலாமான்னு நாங்கள் நல்ல முடிவை சொன்னதுக்கப்புறமா நீங்கள் செய்யலாம். என்ன ஏதுன்னு தெரியாமல் நானும் ஏதோ தப்பு தப்பாக பேசி திட்டேன்ப்பா. அதுக்காக செந்தில் உனக்கு சப்போர்ட் பண்ணதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. இனி நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிறேன். தப்பு செஞ்சவங்கள விட்டுட்டு தப்பு செய்யாத உங்களை திட்டினது பெரிய தப்பு. நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு ராஜிக்கிட்டையும் மீனா கிட்டையும் கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. அவமானப்பட்டு நிற்கிற இங்கே சுகன்யாவை பழனி மட்டும் இல்லாமல் அரசி செந்தில்னு எல்லாரும் கோமதி கிட்ட வசமாக மாட்டி விட்டதால் கோமதி ரொம்ப கோவமாக இந்த சுகன்யாவால் இனி அரசியோட கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சுகன்யாவை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க. பதில் பேச முடியாமல் நிற்கிற சுகன்யாவும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே மீனா ராஜி கிட்ட சொல்கிறாங்க, நல்ல வேலை ராஜி, மாமா நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. ஆனால் இனி எது செய்கிறதா இருந்தாலும் அத்தை மாமா கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. ஆனால் இத்தனை நாள் சுகன்யாவை பற்றின உண்மை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு அத்தையும் மாமாவும் சுகன்யா யார், எப்படிப்பட்டவங்க, அவங்க குணம் எப்படி அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மீனா ராஜிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என் வீட்டுக்காரர் செந்தில் எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்னு செந்தில் பேசுனதெல்லாம் நினச்சி மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க.